வணக்கம். ஒரே ஒரு எழுத்து, ஒரே ஒரு ஓசை. இத வச்சு மட்டுமே ஒரு முழு காதல் கதைய சொல்ல முடியும்னா நம்புவீங்களா? வெறும் சத்தம் மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஆழமான அர்த்தம், ஒரு கதை, இதெல்லாம் இருக்க முடியும்னு சொன்னா எப்படி இருக்கும்? வாங்க, அந்த மொழி மாயத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த கவிதையை முழுசா கேளுங்க. இப்போதைக்கு அர்த்தத்தையும் நான் யோசிக்காதுங்க. அதோட ஓசையை மட்டும் கவனிங்க. அந்த தாளத்தை மட்டும் உணருங்க. தாதிது தோதிது தத்தெது தோதாது தூதிது தொத்தித்த தூததே. கேட்கறதுக்கு ஒரு பாட்டு மாதிரி இருக்குல்ல, ஆனா இது வெறும் சத்தம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. இந்த ஓசைக்குள்ள ஒரு கதை ஒளிஞ்சிருக்கு. அதுவும் சும்மா இல்ல, ஒரு ஆழமான, கொஞ்சம் காமெடியான, ரொம்பவே உணர்வுபூர்வமான ஒரு கதை. சரி, அந்த கதையை எப்படி வெளியில கொண்டு வர்றது? அதுதான் இந்த கவிதையோட ஸ்பெஷாலிட்டியே. சரி, இந்த கவிதையோட பின்னணிக்கு போலாம். இதை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா கவி காலமேகம். இவர் வார்த்தைகளை வச்சு வித்த காட்டுறதுல ஒரு கில்லாடி. ஸ்பாட்ல கவிதை சொல்றதுல இவர் அடிச்சுக்க ஆளே இல்ல. எவ்வளவு கஷ்டமான ரூல்ஸ் கொடுத்தாலும் அதுக்குள்ளேயே ஒரு அழகான கவிதையை உருவாக்கிடுவாரு. அப்படிதான் இந்த கவிதையும் ஒரு மொழி விளையாட்டு மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கவிதையோட கதை என்னன்னா, ஒரு காதலி அவளோட காதலனுக்கு எப்படியாவது ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு துடிக்கிறா. ஆனா எப்படி அனுப்புறதுன்னு தெரியாம ஒரே குழப்பம். ஒவ்வொரு வழியா யோசிச்சு பார்க்கறா. அவளோட அந்த தேடல் தான் இந்த முழு கவிதையும். அவளோட முதல் ஐடியா என்ன தெரியுமா? அவங்க வீட்ல வேலை செய்யற பணிப்பெண் மூலமா மெசேஜ் அனுப்புறது. அதத்தான் கவிஞர் இப்படி சொல்றாரு: தாதி தூ தோதி தூ. இப்ப இந்த வரியோட அர்த்தத்தை உடைச்சு பார்ப்போம். தாதி தூது, அதாவது பணிப்பெண் வழியா அனுப்புற மெசேஜ். அது எப்படி இருக்குமா? தீது. தீதுனா அது சரி வராது, நல்லது இல்லைன்னு அர்த்தம். சோ ஆப்ஷனையும் அவ ரிஜெக்ட் பண்ணிடுறான். அப்போ முதல் முயற்சி ஃபெயிலியர். அவளோட தவிப்பு இன்னும் அதிகமாகுது. சரி, அடுத்த வழி என்ன? அடுத்து அவளோட கண்ணு அவ செல்லமா வளர்க்கிற கிளி மேல போகுது. அதத்தான் அடுத்த வரி சொல்லுது: தத்தை தூ தோதாது. தத்தைனா கிளி. கிளி மூலியமா அனுப்புற தூது சரியா ஓதாது. அதாவது கிளிக்கு நான் சொல்ற மெசேஜ தெளிவா சொல்ல தெரியாது. அது கொஞ்சிக்கிட்டு மழலையில பேசி என்னோட உணர்வுகளை அப்படியே கொண்டு போய் சேர்க்காது. அதனால இந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தள்ளி வச்சிடுறா. பாத்தீங்களா, ரெண்டாவது முயற்சியும் ஃபெயில். அவளோட விரக்தி இப்போ ஒரு மாதிரி காமெடியா மாற ஆரம்பிக்குது. சரி, அவளோட அடுத்த யோசனை என்னவா இருக்கும்? இப்ப அவளுக்கு ஞாபகம் வர்றது அவளோட ஃப்ரெண்ட். அதான் இந்த வரி: தூதிது தொத்தித்த தூததே. தூதினா தோழி. சரி, தோழி மூலமா தூது அனுப்பலான்னு பார்த்தா அவ என்ன பண்ணுவாளாம்? ஒத்தித்து வச்சிடுவாளாம். அதாவது நாளைக்கு போலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டு மொத்த காரியத்தையுமே கெடுத்துடுவா. அதனால இந்த தூதும் வேஸ்ட்னு முடிவு பண்ணிடுறா. மூணாவது ஆப்ஷனும் ரிஜெக்டட். இப்ப அவளுக்கு உண்மையாவே ஒரு விரக்தியான நிலைமை. வெளியிருந்து ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல. ஆக மொத்தம் அவளோட நிலைமை இதுதான். வேலைக்காரி உதவ மாட்டா, கிளிக்கு சரியா பேச வராது, தோழியோ ஒரு சரியான சோம்பேறி. வெளியிருந்து தூது அனுப்புறதுக்கான எல்லா வழியும் அடைஞ்சிடுச்சு. இப்போ அவ என்னதான் பண்ணுவா? மனுஷங்க, பறவைன்னு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அவளோட தவிப்பு இப்போ உச்சத்துல இருக்கு. ஒருவேளை அவ கடவுள்கிட்ட உதவி கேட்பாளா? இல்ல வேற ஏதாவது வழி இருக்கா? வாங்க பார்க்கலாம். முதல்ல அவ தன்னோட நிலைமைய விவரிக்கிறா. காதலனை பிரிஞ்ச துக்கத்துல அவ உடம்புல துத்தின்னு சொல்லப்படுற தேமல் மாதிரி படர ஆரம்பிக்குதாம். அது இன்னும் பரவாம தத்தாதே தடுக்கணும்னு நினைக்கிறா. இது அவளோட காதல் வெளி எவ்வளோ ஆழமானதுன்னு நமக்கு காட்டுது. இந்த தேமல் நிக்கிறதுக்காக கடவுள துதிச்சு காதலனை அடையணும்னு வேண்டிக்கிறது கூட தீதுதான்னு சொல்றா. அதாவது அதுவும் பிரயோஜனம் இல்லையாம். எவ்வளோ பெரிய விரக்தின்னு பாருங்க. கடவுள் கூட தனக்கு உதவ மாட்டாருன்னு நினைக்கிறா. அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? வேலைக்காரி, கிளி, தோழி, கடைசியா கடவுள் எல்லாத்தையும் நிராகரிச்ச பிறகு அவளுக்கு ஒரு அற்புதமான பதில் கிடைக்குது. ஆனா அந்த பதில் வெளியே இருந்து வரல, அவளுக்குள்ள இருந்து தான் வருது. கடைசியா அவளுக்கு ஒரு தெளிவான தீர்வு கிடைக்குது. தித்தித்த தோதி திதி. அதாவது எல்லாவற்றையும் விட இனிமையான தித்தித்த விஷயம் என்னன்னா, என் தலைவனோட பேரை ஓதி, அதாவது சொல்லிக்கிட்டே இருந்து அந்த நினைப்பிலேயே திதி, அதாவது நிலைச்சி இருக்கிறது தான். தூது அனுப்புறதை விட அவரோட நினைப்புல மூழ்கி இருக்கிறது தான் உண்மையான சந்தோஷம்னு அவ புரிஞ்சுக்கிறா. இந்த அட்டவணையை பாத்தீங்கன்னா கவிதையோட மொத்த சாரமும் அழகா புரியும். பாருங்க, தூது அனுப்புறது, கடவுள்கிட்ட வேண்டதுன்னு அவ வெளியில தேடின தீர்வுகள் எல்லாமே தோல்விதான். ஆனா அவரோட பேரை நினைக்கிறது, அந்த நினைப்பிலேயே இருக்கிறதுன்னு அவளுக்குள்ள கிடைச்ச தீர்வு தான் அவளுக்கு கிடைச்ச ஒரு இனிமையான பதில் அமையுது. இதுதான் இந்த கவிதையோட மேதைத்தனம். வெறும் தாங்கிற ஒரே ஒரு ஓசையை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணோட தவிப்பு, அவளோட நிராகரிப்புகள், விரக்தி, கடைசி அவளுக்கு கிடைக்கிற தெளிவுன்னு ஒரு முழுநீள உணர்வு கதைய கொஞ்சம் காமெடியோட கவிஞர் நமக்கு கொடுத்திருக்காரு. ரொம்பவே கஷ்டமான ஒரு ரூல்குள்ள எவ்வளோ அழகான ஒரு கலையை படைச்சிருக்காரு பாருங்க. அப்போ கடைசியா நமக்கு ஒரு கேள்வி எழும்புது. ரொம்ப ரொம்ப கடினமான கட்டுப்பாடுகளும் விதிகளும் தான் மிகச்சிறந்த படைப்பாற்றலுக்கு வழிவகுக்குமா?
இந்த கவிதையை பார்த்தா ஆமாம் தான் பதில் சொல்ற மாதிரி தோணுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?